ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம பார்த்தீங்கன்னா தெலுங்கானால ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ராமோஜி ஃபிலிம் சிட்டியை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பார்ட் 5. இதுக்கு முன்னாடி நம்ம எங்கெங்கெல்லாம் போயிருந்தோம் அப்படின்றது ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அதை பாருங்க. ஆனால் நம்ம ஹைதராபாத்தில் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்க சீரீஸ் பார்த்தா இது 13வது எபிசோடு. ஸோ நம்ம சென்னையிலேருந்து அங்கே புறப்பட்டு எப்படி வந்தோம், எங்கெங்கெல்லாம் போனோம் அப்படின்ட்டு எல்லாமே டீட்டெயிலிங்காக இருக்குது. பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா லைவ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி நமக்கு காமிக்கிறாங்களாம். மோஷன் கேப்சர் டெக்னாலஜி மற்றும் இந்த வெர்ச்சுவல் ஷூட் பண்றாங்க இல்லையா, இது எல்லாமே நமக்கு காமிக்க போறாங்களாம். வாங்க, ஒரே மாயாஜலமா இருக்க போது வாங்க பார்க்கலாம். Wow, wow, wow. No, sir. Please wait in the square. We'll first play a video, then we'll go inside. Okay, there are two stages inside. Okay, okay. ஃப்ரெண்ட்ஸ், இது நான் சொன்ன மாதிரியே ஒரு மயாஜால வித்தை தான். அதாவது நம்ம அவதார் படம்லாம் பார்த்துருப்போம், அதே மாதிரி ஹல்கெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம நார்மல் பர்சன் ஒருத்தர் பேசுறது எப்படி இருக்கும், அதை எப்படி மாற்றி கொண்டு வராங்க, எப்படி டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும், ஒரு மனிதன் பேசுறதும் பட் அதே நேரத்தில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு குரங்கு பேசுகிற மாதிரி எல்லாமே காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மேஜிக்கல் பண்ணுற இடம் தான் இது. இந்த மாதிரி எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றத நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ அதே மாதிரி நம்ம ஒரு கார் போயிட்டு இருக்கு, ஆனால் பாருங்க, அதனால் போகிற இடம் வேற, ஆனால் நமக்கு தத்ரூபமாக நம்ம அந்த இடத்துக்கே போன மாதிரி நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் நேரில் கொண்டு வராங்க. அதே மாதிரி இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி, ஃபுல்லாகவே நிறைஞ்சு இருக்கு. அந்த இடத்துல குதிக்கிற மாதிரியும் ஓடுற மாதிரி எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு பேக்ரவுண்ட் ஃபுல்லாகவே கிரீன் ஷீட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க நடந்து போறாங்க. ஆனா நமக்கு பார்க்கும்போது ஐஸ் கியூப்ல நடந்து போற மாதிரிலாம் தெரியுது. ஸோ ரொம்பவே இந்த மாதிரிலாம் ஒரு மேஜிக் பண்றாங்க. பாருங்க, இப்ப குதிரை ஓடுது, ஆனா ஓடுற இடம் வேற, அங்க தண்ணியில ஓடுற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நமக்கு பண்றது ஆச்சரியமா இருக்கு. நம்ம நினைக்கிறோம் அப்ப படம் பார்க்கறச்சு இதெல்லாம் நிஜம் சொல்லிட்டு, ஆனா எது நிஜம் எது பொய்ன்னு நமக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்படிதான் நம்ம பார்க்க முடிஞ்சது. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வந்தா இங்க சூப்பராகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க, உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எனக்குமே உங்களை தனியாக என்னடா கையும் காலம் அசைச்சிட்டு இருக்காங்களேன்னு பார்த்தேன். ஆனால் டக்குன்னு இங்கே டிவியில் பார்க்கும்போது தான் தெரியுது. இங்கே பாருங்க, அங்கே கை காலை அசைக்க அசைக்க இங்கே அவதார் அந்த ஸ்க்ரீன் அங்கே ஓடிட்டு இருக்கு. ஸோ இவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த டிவியில் அவதார் அங்கே செஞ்சிட்டு இருக்கு. ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. வாங்க அப்படின்னு தான் பண்றாங்கன்னு பார்க்கலாம். செம, வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். பாரா, ஓ அந்த சேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் கல்லு. இப்ப அந்த சேரை தூக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கல்லை தூக்கிட்டாங்க. அங்க பாருங்க, இங்க சேரை தூக்குற மாதிரி இங்க கல்லு தானா மேல ஏறுது பாருங்க. இப்படி எல்லாம் கிராபிக்ஸ் பண்றாங்க பாரியா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் அவதாரு.
ஆனால் நமக்கு எவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்கல்ல. ஹேட்ஸ் ஆஃப். சூப்பர். இன்னைக்கு எப்படிலாம் டெக்னாலஜி மாறிடுச்சு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டூடியோக்குள்ளே நான் இருக்கேன். ஃபுல்லாக க்ரீன் ஸ்க்ரீன் தான் இருக்குது. ஆனால் நான் வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி காமிக்குது பாருங்க. இப்போ நான் இந்த ரூம்குள்ளே தான் இருக்கேன். ஆனால் நான் ஏதோ ஒரு வெளிநாட்டில் போயிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க மாதிரி, வீடியோ எடுத்துகிட்டு இருக்க மாதிரி காமிக்குது. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். அப்போது இந்த க்ரீன் ஸ்க்ரீன் கூட நான் எங்கே இருந்தாலும் ஒரு வெளிநாட்டில் இருக்க மாதிரி என்ன காமிக்க முடியுதுன்னா, அப்போ நம்ம சினிமா படத்தில் எத்தனை பேர் எத்தனை இடத்துல வெளிநாட்டில் இருக்க மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். வேற மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே நடந்து போகிற இடம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுங்களா, அவ்வளோ ஒரு க்ளீனாக இருக்கு. இன்னமும் நம்ம நேர்லேயே வெளிநாட்டுக்கு போன மாதிரி இருக்கு. பட் ஆனால் நம்ம ஒரு ரூம்குள்ளே இருக்கோம். எப்படிலாம் டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுப்பா ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலில் மாசாக இருந்ததுல. உள்ளுக்குள்ளே அந்த அவதார் வந்து அந்த லேடி பண்ண எப்படிலாம் பண்ணுறாங்க, டெக்னாலஜி இன்னைக்கு எந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சூப்பராக பண்ணி காமிச்சாங்க. ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இப்போ வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ். ஸோ அங்கே அதை வந்து இங்கே இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதுதான் இந்த செட்டு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே இருக்கிற எல்லா பில்டிங்குமே செட்டு, எதுவுமே நிஜம் கிடையாது. ஆனால் எப்படி இருக்கு இது உங்களால் நம்ப முடியுதா? பாருங்களேன் எப்படி தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்கன்ட்டு. ஏங்கப்பா, ஒரு தெருவே கொண்டு வந்திருக்காங்கங்க. வேற மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க ஒரு காரு, இங்க பாருங்க ஹோடேங்கப்பா, என்ன மாதிரி பில்டிங் இது. இந்த மாளிகை மாதிரிலாம் இருக்கு. ஆனா செட்டுங்க. இன்னும் ஒரு பிரமிப்பு கொடுக்குதுல நமக்கு. இந்த மாதிரி இடத்துல ஹீரோ ஹீரோயின்ஸ் இந்த இடத்துல டான்ஸ் பண்ணாலோ இல்லை இந்த இடத்துல ஒரு கார் எடுத்துட்டு வந்தாலும் நமக்கு என்ன தெரிய போகுது? படம் பார்க்க வச்சா இந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்காமான்னு தெரியும். ஆனா வெளிநாடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாடு இல்லை. ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய ராமோஜி பிலிம் சிட்டி. இங்க பாருங்க, நான் மேல இருந்து இறங்கி கீழே வரேன். தத்ரூபமா இருக்குங்க. அதாங்க ஆச்சரியம். எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கல்ல. எவ்வளவு பிரம்மாண்டமான ரோடு, அதுக்கு ரெண்டு பக்கமும் பெரிய பெரிய பில்டிங்கு. அல்டிமேட் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட். சான்ஸே இல்லை. இங்க பாருங்க எப்படா டிசைன் பண்ணாங்க, இதுக்கு எத்தனை நாள் ஒர்க் எடுத்திருப்பாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, நிறைய பேர் இங்க வந்து உழைச்சிருக்காங்க. உழைப்பாளிகளுக்கு நிறைய பேருக்கு இங்க வேலை இருக்கு அப்படின்றது சந்தோஷமா இருக்கு. சூப்பருங்க. அந்த ரோடு பாருங்க, தார் ரோடு என்ன மாதிரி சுத்தமா இருக்கு, ஒரு குப்பை கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு அவங்க மெயின்டைன் பண்ணணும். எல்லாமே ரியலிட்டிக்கா இருக்கு. ஆனா எதுவுமே நிஜம் கிடையாது. வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஹாஸ்பிட்டல் அவுட்லுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியலிட்டிக்காக ஒரு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் ஒரு ஆம்புலன்ஸ் இருக்குது. ஏர்போர்ட் இந்த பக்கம் காமிச்சிருக்காங்க. ஏர்போர்ட் போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸ். சரி வாங்க ஏர்போர்ட் போவோம். நமக்கு ஃப்ளைட் இருக்கான்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏர்போர்ட் வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டலுக்கு பேக் சைடு தான் ஏர்போர்ட்டு. இங்கே பாருங்க, ஏர்போர்ட்டில் ஃப்ரண்ட்டில் வந்தால் டெர்மினல் 1, டெர்மினல் 2, 3, பாஸ்போர்ட் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லி எல்லாமே இருக்குது. ஃப்ரண்ட்டில் வந்து ஏர்போர்ட் ஸ்நாக்ஸ் பார் அப்படின்னு போட்டு இருக்கு. ஸோ வெரி நைஸ். மொபைல் சார்ஜிங் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு தத்ரூபமாக ஒன்று கூட மிஸ் ஆகாமல். ஓகே, இங்கே வேறு ப்ரீபெய்ட் டாக்ஸி கவுண்டர்.
வேறு லெவல். இங்கே பாருங்க, போமா ஏர்போர்ட் உள்ள. இங்கே பாருங்க, டாக்ஸி பார்க்கிங், வே டு ஃப்ளைட். ராஜாமுந்திரி இன்டர்நேஷனல். ஓ மை காட். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் எல்லாம் ஸ்கேன் பண்ணுற இடம். போர்டிங் பாஸ் கிடச்சி உள்ள போயிட்டு இருக்கோம். ஃப்ளைட் ஏற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ளைட் இருக்க மாதிரி கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, see the flight. ஏறி போவோம். Oh my God. வாங்க ஃப்ரெண்ட்ஸ். Oh my God. Oh my God. நம்ப முடியவில்லை. இல்லை இல்லை. Flight 892 is now boarding. All passengers, please proceed to the gate. Passengers, please remember not to leave your baggage unattended. Ladies and gentlemen, thank you so much for flying with us. On our final approach, please make sure your seat bags and trays are in their upright and locked positions, and any carry-on bags are stored on the floor beneath you. We should be on the ground shortly. Tango Uniform Sierra, cleared for takeoff, right turn out. Good morning, ladies and gentlemen. This is your captain speaking. We are currently at a cruising altitude of 35,000 feet. We'll be expecting a little turbulence for the next couple of minutes, so please remain seated with your seatbelts fastened. Tower, this is Quebec Echo Romeo, 30 miles to the east, inbound for landing with Information Hotel. Quebec Echo Romeo, this is the tower. 4 மணி நேரம் ஃப்ளைட்டில். Flight 892 is now boarding. All passengers, please proceed to the gate. சூப்பராக பண்ணியிருக்காங்க. Passengers, please remember not to leave your baggage unattended. தரமாக இருந்தது. கண்டு மூவ் ஆகுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க மேலே தள்ளுறானுங்க போல இது.
லெட்ஸ் கோ. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காமிச்சிட்டேன்னா கண்ணு கீழே வந்துருச்சு பாருங்க, பார்வை. வெரி நைஸ். கிட்ஸ் குழந்தைங்களாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. நம்ம தமிழ் படத்துல முக்கியமான ஒரு செட் இது. அவுட்லுக்கு எனக்கு பார்த்தோன்னே ஞாபகம் வந்துருச்சு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். ஜோடி படத்துல பிரசாந்த் சிம்ரன் வெள்ளி மலரே அந்த சாங் இங்கதான் எடுத்திருப்பாங்க. பிரசாந்த் ஒரு குதிரையில வந்து இங்கிருந்து டைவ் அடிச்சு மேல உள்ளுக்குள்ள போவாரு. அந்த கேட் இதுதான். அந்த வெள்ளி மலரே சாங் இங்க தான் வரும். சூப்பர் சாங் ஜோடி படத்துல இருந்து. ஞாபகம் வந்துருச்சுங்களா? ரைட். சரி, உள்ள போயிட்டு பார்ப்போம். சரி வாங்க, அந்த வெள்ளி மலரே சாங்ஸ் ஜோடி படத்தோட இந்த நம்ம இன்டர்வியூ உள்ள போவோம். கீழே வந்து அந்த ஒரு கயிறு போல ஒரு கதவு இருக்கு பாருங்க. கீழே தெரியுதுங்களா? ஒரு ரோப் கயிறு இழுத்து கட்டியிருக்காங்களா? ஸோ பிரசாந்த் அங்கேருந்து வரும்போது ஆல்மோஸ்ட் 95% க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த கதவு மூடும் போகிற நேரத்தில் இங்கேருந்து குதிரையிலேருந்து டைவ் அடிச்சு அந்த கதவு பிடிச்சி மேலே ஏறி மேலே போவார். அந்த பில்டிங் மேலே, அந்த பில்டிங் தான் இது. ஸோ கீழே ஃபுல்லாக வாட்டர் இருக்கு பாருங்க. கீழே ஃபுல்லாக வாட்டர் இருக்கு. ஸோ இந்த ரோப் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணுவாங்க. இந்த கேட் வந்து கீழே இருக்கிற இந்த பலகை ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகும். அப்படியே நம்ம பிரசாந்த் டைவ் அடிச்சு உள்ள போவார். Wow. See friends. Hey. Yama Dharma Raja. Ladies and gentlemen, Yama Dharma Raja. yes, those who have not experienced Studio 2 and Bahubali. Yourself up for an exhilarating, Yamanda. hair-raising Wild West show. Yamanda. Deviyo Sajjano aur kya The World Wide Show. Woo! ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலே வேற லெவலில் இருந்தது இந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே. கூட அந்த ஆர்டிஸ்ட் கூடலாம் வந்து ஃபோட்டோ எடுத்தோம். அண்ணனால் எடுத்துக்க முடியல. அண்ணன் தான் எனக்கு எடுத்து கொடுத்தாரு பாவம். அதுக்குள்ளே அவங்களும் போயிட்டாங்க. பட் ஒர்த்து 15 மினிட்ஸு சூப்பராக. ஓகேவா? சரி வாங்க, இப்போ அடுத்து வேறு என்ன இருக்கு. மணி இப்போது 5 காலையில் 9:30க்கு இங்கே ரீச் ஆகணும். வேறு லெவல் ஸ்பாட். வாட் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் நிறுத்தி நிதானமாக வரணும். வெளிநாட்டில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய இந்த இடத்துல பல சினிமா பாடல்கள் இங்கே ஷூட்டிங் எடுத்திருக்காங்க. அதுவும் நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய பாடல்கள் இங்கே வந்து படமாக்கப்பட்டிருக்கு.
அந்த இடத்த தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. $540 ரேஞ்சில் இருக்குது. இன்னும் நம்ம பஸ் ஏறி நம்ம வெளியே போகிறதுக்கு மணி 6 ஆகிடும். நான் இங்கே வீடியோ என் பண்ணிக்கிறேன். அதில் வந்து இப்போ 5:45 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியிருக்கோம். திருப்தியாக ஃபுல்லாக பார்த்தோம்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. அல்டிமேட்டாக இருந்தது. ஆட்சாஃபாக சூப்பராக இருந்தது. நிறுத்தி ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. எவ்வளோ செட்டு, எவ்வளோ பிரம்மாண்டமாக ஒவ்வொரு பில்டிங்கை பார்க்கச்சு நமக்கு தத்ரூபமாக இருந்தது. அப்போ எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ நிஜமாக கொண்டு வரத்துக்கு அப்படின் போது. அதே போல் ஒரு ஷோ பார்த்தோம், வேறு லெவலில் இருந்தது. பாகுபலி செட்டெல்லாம் கண்ணிலே நிற்கிது எனக்கு. ஸோ எல்லா வீடியோஸுமே நான் ஸ்பிட் பண்ணி கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ மொத்தத்தில் டோட்டலி உங்களுக்கு வீடியோ பிடிச்ச லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் வச்சுருக்கோம். அப்போ நான் போகிற வீடியோஸ்லுமே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அடுத்த vlogல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். See you. Bye bye.